விஜயன் வியூகம் என்ன, அதிமுகவில் விசிகாவிலிருந்து வந்தவர்களுக்கு பதவி கொடுத்துருக்கார்கள்னு கேட்டிருக்கீங்க. ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ வந்து பதவிக்கு ஒன்றும் அங்கே பஞ்சம் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நிறைய ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இப்போ ஒன்றும் ஏற்கனவே ஒரு வலிமையான கட்டமைப்போடு கட்சி பதவிகளோடு இருக்கிற கட்சி இல்லைல்ல. இப்போ தானே அடுத்தடுத்த பதவியில் போட்டு கொண்டிருக்காரு. மாவட்ட செயலில் 2 லிஸ்ட்டு வந்திருக்கு, 19 இன்றைக்கி ஏதோ ஒரு லிஸ்ட்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பதவிகள் கொடுப்பது என்பது ஒரு புதிதல்ல. ஆனால் எந்த கட்சியிலிருந்து விலகி வருகிறார்கள் என்பது பார்க்கணும். கண்டிப்பாக கட்சியிலிருந்து விலகி வருகிறவர்களை முதலில் சேர்த்துருக்கு, அதுவே ஒரு பெரிய வளர்ச்சி தான். கண்டிப்பாக விஜய்க்கு வந்து ஒரு ஓட் பேங்க் 8 to 10 12 தெரியல, தனியாக நின்னா. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து அவர் கூட்டணியோடு தான் பயணிப்பார் என்று எல்லோரும் யூகித்திருந்த நிலையில் முதன்முறையாக ஒரு அதிமுகவில் ஒரு ஐடி விங் பொறுப்பில் இருக்கிற கூட்டு வந்து சேர்த்துருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு கண்டிப்பாக அதிமுக தரப்பை கொஞ்சம் கவலை கொள்ள செய்யும். ஏன்னா இதுவே முதல் நபராக இருந்து விட்டால் அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை. தொடர்ச்சியாக அதிமுகவிலிருந்து ஏமாற்றப்பட்டவர்கள் அல்லது ஒதுங்கி இருப்பவர்கள், பதவி கிடைக்காதவர்கள்லாம் கூட்டு வந்து இங்கே சேர்த்தாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்கு போவாரா விஜய் என்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டு கிடையாது தேர்தல் நேர வியாபாரத்தில். அதிமுக விஜய் வாய்ப்பு தான் இருக்கு, கூட்டணி வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பட் அது முழுமையடைமான்னு தெரியாது. அதில் மாற்று கருத்தில். ஏன்னா அதிமுக தலைவர்களும் விஜய் குறித்த விமர்சனங்களை எங்கேயும் வைக்கிறது இல்லை, அல்லது அவரை நட்பு சக்தி என்பதோடு தான் அவரை பார்க்குறாரு. 2 தரப்பும் இது வரைக்கும் விவாதிக்கல, 2 பேரும் விவாதிக்கல, உண்மை. ஆனால் இப்போ வந்து விஜய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கட்சியில் கேட்கும்போது நாங்கள் அதிமுகலேருந்து ஒருத்தர் சேர்த்தீங்களே, அந்த தலைமை கொஞ்சம் வருத்தமாக இருக்குமே, எப்படி நீங்கள் திரும்ப கூட்டணிக்கு போய், நாங்கள் எங்கே கூட்டணிக்கு போகிறோன்னு சொன்னோம், நாங்கள் மேக்ஸிமம் விட்டுட்டு வரோம், நாங்கள் மினிமமில் போய் சேருவோமா? மேக்ஸிமம்ன்றது எங்களுக்கு திரைப்படத்துறையில் பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அவர் போய் வந்து விட்டுட்டு வராருன்னா திரும்ப போய் ஒரு 40 சீட்டு 30 சீட்டில் போய் நிற்பாரா? நாங்கள் மினிமமுக்கு ஆசைப்படல, விஜய் மினிமத்துக்கு வரல, மேக்ஸிமம் தான். அவர் தலைமையில் கூட்டணி என்று தான் மாநாட்டில் சொன்னார். ஆனால் நீங்கள் தான் எல்லாரும் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருவேளை தன் தலைமையில் சில கட்சிகளை ஒன்றிணைத்து வந்து களத்தை வந்து தயார் பண்ணுறாரான்னு தெரியல. ஆனால் அப்படி அவர் தலைமையில் யாரெல்லாம் போய் சேருவார்கள், அப்படிப்பட்ட சின்ன கட்சிகள் போய் சேர்ந்தால் அவருக்கு என்ன பலம் கிடைக்கும், தேர்தல் களத்தை எப்படி வந்து எதிர்கொள்வார்கள், அதுவும் ஒரு அசுர பலமிக்க ஒரு ஆளுங்கட்சி, அப்புறம் அதற்கு இணையான ஒரு எதிர்கட்சி அதிமுக, இந்த 2 கட்சிகளுக்கு மத்தியில் இவர் தலைமையில் எந்த கூட்டணி சேர்ந்தாலும் எப்படி சமாளிப்பார்? வேட்பாளர்கள்லாம் வந்து நிற்பார்களா, திடீரென்று வாபஸ் வாங்கி ஓடி விடுவார்களா? இந்த கேள்விலாம் இருக்கிறது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி போட்டிருக்கிற சில உத்தரவுகள் அப்பாயின்மெண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு கட்சியில் ஒரு உரையில் 2 வாள் இருக்கலாம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு பொருத்தணும். கஷ்டப்பட்டு